ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த முட்டை தொக்கு டிஃபன் கூட மட்டும் இல்லைங்க, வெரைட்டி ரைஸ் கூட கூட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் பட்டை, லவங்கம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இது செய்கிறதுக்கு வெறும் சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வதங்கி வரதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட ஒன்று கூட சேர்த்துக்கலாம். நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து விட்டுட்டு இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் இது நல்லா கலர் மாறி வரதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனையும் போகணும். அதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனால் தான் நமக்கு கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸில் தக்காளி எடுத்திருந்தேன். அதை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு கிரேவி இன்னும் நல்லா திக்னஸாக வரும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தக்காளி எல்லாமே இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நமக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் நமக்கு தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளி இந்த மாதிரி சுருளை நல்லா வெந்து வரணும். இப்போ இது கூட தேவையான நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மிளகுத்தூள் தான் ஜாஸ்தி சேர்ப்போம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் கரம் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைனா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நமக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இந்த மசாலா எல்லாம் உங்களுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது இந்த டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகவே நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா நமக்கு லைட்டாக கொதிச்சு வருது. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வருது. அவ்வளோதாங்க. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு நல்ல எண்ணெயில் நல்ல மசாலாலாம் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நமக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நானே கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன், அதனால் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய்லாம் கூட நல்லா பிரிஞ்சு நல்லா நமக்கு கொதிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதிக்கணும் நமக்கு நல்லா. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு திக்காக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தாராளமாகவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு நமக்கு மிளகுத்தூள் தான் சேர்க்குறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டைய வேக வச்சு இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக கலக்காதீங்க. நீங்கள் ரொம்ப வேகமாக கலந்தீங்க அப்படின்னா மஞ்சக்கரெல்லாம் உடஞ்சிட்டு ஒரு மாதிரியே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக கலந்து விடுங்க. இதில் நம்ம வேக வச்ச முட்டையை முழுசாக கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ரெண்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தாங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம், அதனால் இதில் கடைசியாக இறக்கும் போது நீங்கள் மல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டையை போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இது சப்பாத்தி கூட தான் நான் சாப்பிட போகிறோம், அதனால் இன்றைக்கி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த முட்டை தொக்கு உங்களுக்கு சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பரோட்டா கூட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி நம்ம ஒரே மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டையை வச்சு இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சிம்பிளாக சூப்பரான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.